மாவட்டத்திற்கு முதல் ஆளுநர் எம்சிஏ சாதனையாளர் டிஎம்ஜே டி ராமலிங்கம் அவர்களை நாளைக்கு நான் லயன்ஸ் கூட்டங்களில் கலந்து கொண்டு விருந்துகின்ற போது என் லயன் நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைத்தது. எனியும் இனிமையாக காலம் கழிக்கவும் பாடவும் வேடிக்கைகளில் பங்கு பெறவும் சிறந்த சிந்தனைகளை வழங்குகின்ற பெரியோர்களின் உரைகளை கேட்கின்ற வாய்ப்பு கிடைத்தது குறித்தும் இறைவனுக்கு எண்ணற்ற நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பார்வையற்றோருக்கும் ஆதரவற்றோருக்கும் உதவி செய்வதே சிறந்த பணி என்று உணர்கிறேன். அன்றாட பணிகளிலே நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் போது விடுதலை, விவேகம், நமது நாட்டின் பாதுகாப்பு என்பவற்றை நினைவில் நிறுத்தி நாம் அனைவரும் இறைவனை வழிபடுவோம். உலக அமைதிக்காக ஒரு நிமிடம் மௌனம் காப்போம். நன்றி. அவருடைய வேலை கிடைக்கும். சந்திக்கக்கூடிய தலைவர் அவர்கள் தலைமை உரை சங்கத்தின் சார்பாக மாவட்டத்தில் அனைத்து பணிகளும் செய்து வருவோம். இந்த உதவிக்கு எனக்கு உதவிய சங்க உறுப்பினர்களின் வருக வரவேற்பை அன்புடன் நிறைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி. இதனுடைய முன்னாள் தலைவர்கள் லைன் எம் பாலகிருஷ்ணன், லைன் ஏ கேரன் தஞ்சை, டிஎன்ஜிஎஃப் லைன் மா அம்பு, எம்ஜிஎஃப் லைன் யூ
Raj Jain, MJ Line Engineer B.R. Ravichandran, Line R. Vijay Raj Jain, Line C. Gautam Chand Jain, MJ Line Kanji C. Kuppuswamy, MJ Line S. Damodaran, DMJ Line S. Dirunavukarasu, Line Ma. Ravi, MJ Line C. Thangavelu, PMJ Line P. Gopalarathinam, MJ Line C. Uday Kumar, MJ Line B. Padmanabhan, MJ Line E. Srinivasan ஆகிய தலைவர்கள் அனைவரையும் வருக வருக என இந்த நேரத்தில் வரவேற்று மகிழ்கிறேன். அடுத்ததாக வட்டார தலைவர் சீனிவாசன் அவர்கள் வாழ்த்துறை வழங்குவார்கள். நமது சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அனைத்து சேவைகளையும் மாதந்தோறும் கன்சல்டன்சி முகாம் மற்றும் தினந்தோறும் அன்னதான சேவை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதற்கு ஒத்துழைப்பு வழங்கிய நமது சங்க உறுப்பினர்கள் மற்றும் தலைமைச் செயலாளர் பொருளாளர் மிகவும் சிறப்பாக இந்த வருடம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அவர்களுக்கு எங்கள் வாழ்க்கையிலும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் முதல் தலைவர்கள் அனைவரும் வந்து இந்த சங்கத்திற்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கலந்து கொண்டு சிறப்பாக நமது சங்கத்தை வழிநடத்த செய்வோம் என்று கேட்டுக்கொள்கிறேன். மற்றும் நமது சங்க செயல்பாடுகளை அனைவரும் ஒத்துழைத்து சேவைகளை அனைவரும் கூடி செயல்பட்டு சேவைகளை செய்து நம்ம சங்கத்துக்கு மாவட்டத்தில் பெருமை சேர்க்க அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. முன்னாள் தலைவரை மாவட்ட மேலருக்கு தலைமையேற்கின்ற பாசத்துக்குரிய தலைவர் இந்திய அவர்களே, முன்னாள் தலைவரை பாராட்டு சிறப்புரையாற்ற நம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற முன்னாள் மாவட்ட ஆளுநர் ராமலிங்கம் அவர்களே, நம்முடைய சங்கத்தினுடைய ஆளுநர் திருமா அன்பவர்களே, வட்டார தலைவர் மற்றும் செயலாளர் பாசனவர்களே, பொருளாளர் நடராஜர்களே மற்றும் இங்கு வருகின்ற நம்முடைய சங்கத்தைச் சேர்ந்த முன்னாள் தலைவர்களான லைன் பாலகிருஷ்ணன் அவர்களே, லைன் தேவச்சந்திர அவர்களே, லைன் மா அன்பவர்களே, லைன் கிருஷ்ணகுமார் ஜெயின் அவர்களே, பிரியா ரவிச்சந்திரன் அவர்களே, லைன் விஜயா ஜெயின் அவர்களே, லைன் பத்மன் ஜெயின் அவர்களே, லைன் சுவாமி அவர்களே, லைன் எஸ் ராமதாஸ் அவர்களே, லைன் எஸ் திருவாகரசு அவர்களே, லைன் தங்கவேல் அவர்களே, லைன் உதயகுமார் அவர்களே, லைன் மதுராம் அவர்களே, லைன் சீனிவாசன் அவர்களே,
முன்னாள் தலைவர்களை பாராட்டுவதற்கு ஏற்கனவே திட்டமிடம் இருந்தாலும் அந்த ஏதோ ஒரு காரணத்தினால் போட்டவர் வரவில்லை என்றால் அன்பான அழைப்பை ஏற்று இங்கே வருகை தந்திருக்கின்ற அன்னதான பிரபு என்னுடைய ஆண்டில் மிக சிறப்பான ஆற்றல் மிக்க முன்னாள் ஆளுநர் என்று சொன்னால் அன்பு சகோதரர் டி ராமலிங்கம் சாரும் இந்த விழாவில் முன்னாள் தலைவரை பாராட்டுவதற்கு பொருத்தமான என்று நினைத்து அவரை வருக வருக என்று வரவேற்கின்றேன். மேலும் டிசி ஆசிரியர் கோபாலரத்னம் அவர்களே, ஜோன் சேர்மன் சீனிவாசன் அவர்களே, அடுத்த ஆண்டு டிசி லியோ டிசி அன்பு சகோதரர் பத்மநாபன் அவர்களே, அடுத்த ஆண்டு இந்த ஆண்டு செக்ரட்டரி, அடுத்த ஆண்டு சிறப்புமிக்க தலைவர் அன்பு சகோதரர் பார்த்திபன் அவர்களே, வருகின்ற முன்னாள் தலைவர்களே, அன்பு அரிமாக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். 35 ஆண்டுகள் ஒரு தலைமுறை நம்ம நம்முடைய பல்லவன் அரிமா சங்கம் கடந்து சென்றிருக்கின்றது. இந்த நேரத்திலே சாசன தலைவர் டாக்டர் மனோகரன் ஆரம்பிக்கப்பட்ட திருத்தரமாக ஆரம்பிக்கப்பட்ட சங்கம் இதுவரை இந்த மாவட்டத்திலே நம்முடைய இன்டர்நேஷனல் அளவு பாராட்டுகிற வகையிலே மாவட்ட அளவிலும் மிக சிறப்பாக சென்று கூட சொன்னால் இந்த 35 ஆண்டு காலம் இருந்த தலைவர்களை தான் இதற்கு சேரும் என்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். அந்த நேரத்தில் டாக்டர் மனோகரன் சாசன செக்ரட்டரியாக இருந்தவர் நம்முடைய அன்பு வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் அவர்களை சாரும் அவர் இருக்கின்றார். அதே போல சாசன உறுப்பினர் நம்முடைய கவர்ச்சந்தர் இருவர் இன்றைய நேரத்திலே நமக்கு மிக சிறந்த ஆலோசனை தருவதற்கு அவர்கள் வீட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆண்டும் நம்முடைய சங்கம் நிச்சயமாக ஏதோ ஒரு வகையில் பொறுப்பேற்று சொன்னாலும் மிக சிறந்த முறையிலே ஒன்று ஆண்டு சந்தாவை எந்த தலைவராக இருந்தாலும் அந்த ஒரு மாதத்திற்குள் செலுத்துகின்ற ஒரு பெருமை நம்முடைய காஞ்சிபுரம் பல்லவன் எந்த தலைவர் பொறுப்பேற்றாலும் சரி அந்த வகையிலே இதுவரை நம்முடைய சங்கம் அந்த அளவிலே பெருமை அடைந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொரு தலைவரும் குறிப்பிட்டு சொல்ல சொன்னால் நம்முடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் தொடங்கி தேவச்சந்திரன் தொடங்கி அடுத்து ரிஷகுமார் அவர் அவருடைய காலத்தில் 4000 பேருக்கு கண்தானம் அடைக்கிறேன்னு சொன்னால் அது அடிப்படையில் இன்னைக்கு வரைக்கும் அறுவை சிகிச்சை இன்னைக்கு வரைக்கும் நம்ம பல்லவன் அரிமாஸ் அந்த பெருமை சேர்க்கவில்லை. இன்னைக்கு கூட அவருடைய தொண்டர் மூலமாக 4 சேவை சங்கங்கள் இணைந்து நம்ம சங்கத்துக்கு பெருமை சேர்க்க சொன்னால் நம்முடைய ரிஷகுமார் சாரும் அவரோடு இணைந்து அவருடைய துணைவியார் அன்பு சகோதரியாக வந்திருக்கிறார்கள். அவரையும் தான் சாரும் என்று சொல்லி அந்த வகையிலே நம்முடைய தலைவர்கள் தேவச்சந்திரன் அதே போல தாமோதரன் 27ஆம் தலைவர் மிக சிறப்பாக இந்த கட்டிடத்தை வடிவமைத்து கொடுத்தவர். அதே போல நம்முடைய கௌதம் சந்தை B.R. ரவிச்சந்திரன் மிக சிறந்த முறையில் அவரும் தலைவராக பொறுப்பேற்றிருந்தார். நம்முடைய மார் ரவி அவர்கள் அடுத்து குப்புசாமி இந்த கட்டிடத்தை மிக சிறந்த முறையிலே நம்முடைய அத்தனுடைய ஒத்துழைப்புக்கு தகுந்தா போல கட்டி அமைத்தவர் சொன்னால் நம்முடைய குப்புசாமி அவர்கள் நம்முடைய விஜயராஜ் ஜெயின் சரியான முறையில் தலைவர் பதவியேற்று சரியான முறையில் பணியாற்றுவார். அதே போன்று என்னுடைய அன்பு சகோதரர் திருநாவுக்கரசு 25 ஆண்டு இல்லை என்றாலும் உனக்காக நான் 26வது ஆண்டு ஏற்றுக்கொள்ள கொண்டு சிறப்பாக பணியாற்றியவர் நம்முடைய திருநாவுக்கரசு. அதே போன்று கொரோனா காலத்தில் உதயகுமார் பணியாற்றி அந்த கொரோனா காலத்தில் தொடங்கப்பட்ட தினசரி ஆனதால் இதுவரை தொடர்ந்து சொன்னால் அதுவும் ஒரு சிறப்பு காஞ்சிபுரம் பல்லவன் நிவாசத்திற்கு. அதே போல நம்முடைய ஆசிரியர் கல்லாசிரியர் தங்கவேல் அவர்கள் மிக சிறப்பான முறையில் பணியாற்றி அவரும் நம்ம சங்கத்தில் பெருமை சேர்த்திருக்கிறார். அதோடு இல்லாமல் நமது சங்கத்தில் இன்று கோபாலரத்னம் மிக சிறந்த முறையில் ஆசிரியர் அவர்களை மேடை கிடைக்கின்றனர். நம்முடைய பல்லவன் அரிமா சங்கத்திலே எந்த பொறுப்பு ஏற்றாலும் மிக சிறந்த அளவிலே பெருகப்படுகின்ற மாவட்டமே பிறந்த அளவில் செயல்படும் சொன்னால் அதற்கு உதாரணமாக சொல்லுவார் கோபாலரத்னம் அவர்கள். இந்த வருஷ அழைத்து சென்று ஆசிரியர்களை 18 லட்சம் ரூபாய் செலவு செய்தவர் இந்த ஆண்டு. அந்த பெருமை நிச்சயமாக பல்லவன் அரிமா மற்றும் மாவட்டத்தில் இருந்தவர்களே பல்லவன் அரிமா சங்கத்துக்கு சேரும். அதே போன்று நம்முடைய வேலாயுதம் இந்த ஆசிரியர் எடுத்து மாவட்ட மண்டல மாநாட்டை அதாவது 9 மண்டல மாநாட்டில் இருந்தாலும் முதல் மண்டல மாநாடு வெற்றி மாநாடு நடத்தி காட்டியவர். அதோடு இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 10-12 எம்ஜிஆர்களை இந்த ஆண்டு இணைத்து பெருமை சேர்த்தவர் நம்ம பல்லவன் அரிமா சங்கத்திற்கு. அவங்க நம்முடைய பத்மநாபன் ஈஸியாக இருக்கார். என்னுடைய அனைத்து இந்த சங்கத்தில் இணைந்தவர் நல்லா சிறப்பாக பணியாற்றியவர். இதுவரை அந்த எந்த ஒரு நிகழ்ச்சியானாலும் மாவட்டம் முழுதும் அல்லது இந்த டிஸ்ட்ரிக்ட் முழுதும் ஒளிபரப்பக்கூடிய ஒரு ஒளிவரியை தயாரித்து கொடுப்பவர் நம்முடைய பத்மநாபன் அவர்கள். அதே போல் சீனிவாசன் நல்ல சிறப்பாக முறையான அன்னதானத்தை
பல்லவன் அடிமாசம் அன்னதான இடத்தை நடந்து சொன்னால் அதுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுப்பவர் நம்முடைய சீனிவாசன் அவர்கள். ஆகவே ஒவ்வொரு அதே போல் இருக்கின்ற உறுப்பினர்கள் வருங்காலத்திலே ரமேஷ் வரலாம், அடுத்து லோகேஷ் வந்துட்டாரு, மோகன்ராஜ் வரலாம். இந்த மாதிரி எங்களுடைய 35 ஆண்டுகள் வரலாற்றில் என்னென்ன பல்லவன் அடிமாசனத்தின் மூலமாக மக்களுக்கு சேவை செய்வதை எண்ணி பார்த்து நீங்களும் இந்த இயக்கத்திலே தலைவராக நிர்வாகியாக பொறுப்பேற்று இந்த சிறந்த முறையில் செயல்பட வேண்டும் சொல்லி மறைந்த டாக்டர் மனோகரன், லைன் முத்து, லைன் ஜானகிராமன், லைன் அப்ராஜ், லைன் கேபி உமாவதி, லைன் மோகன்தாஸ், லைன் ராஜேஷ்குமார், இந்த இடம் இவர் நம்மிடையே இணையெடுத்தோனால் மிக சிறந்த முறையிலே அவர் தலைவராக பணியாற்றியவர்கள். டாக்டர் ஜானகிராமன் ஆகட்டும், அப்ராஜ் ஆகட்டும், கேபி உமாவதி ஆகட்டும், மோகன்தாஸ் ஆகட்டும், முத்து ஆகட்டும் மிக சிறந்த முறையிலே பணியாற்றி மறைந்திருக்கிறார்கள். அவருடைய நினைவும் இந்த நேரத்தில் நாம் போட்டி வணங்க வேண்டும். ஆகவே இன்றைய தினம் முன்னாள் தலைவரை பாராட்ட வந்திருக்கிறார் நம்முடைய அன்பு சோதர முன்னாள் மாவட்ட ராமலிங்கம் அவர்கள். திருநாவை சொன்னார், நீங்கள் ஏங்க முதல்ல டாக்டர் ஜெயக்குமார் பாட்டியனார், அவர் என்ன தெரியும் முன்னாள் தலைவர் பற்றி. உண்மையிலேயே திருநாவை சொன்னது நல்ல ஒரு படிப்பினை. ஆக நம்முடைய இயற்கை அழைத்து வந்திருக்கிறார் ராமலிங்கம் அவர்களை. அடுத்த ஆண்டு முதல் லோக்கலில் இருக்கிற பிடிக்கு தான் போட்டு வாழ்த்து சொல்லுவோம். ஆகவே சிறந்த முறையில் நம்முடைய பல்லவன் அடிமாசனம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த வாய்ப்பை 50வது ஆண்டு நிறைவடைய வரைக்கும் நம்முடைய பல்லவன் அடிமாசன உறுப்பினர்கள் எங்களோடு இணைந்து இந்த சங்கத்தின் மூலமாக இணைந்து மக்களுக்கு சேவையாற்றி இயக்கத்திற்கு பெருமை சேர்க்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கண் சிகிச்சை முகாம் நடந்து வருகிறது. அதில் இன்றைய தினம் கண் சிகிச்சை முகாமிலே 110 முக்கியமான செய்தியை வந்திருக்கிறான். நம்முடைய சங்கத்திற்கு இப்பொழுது தேவை முக்கியமானது அறக்கட்டளை. ஒரு 2 மாதத்திற்கு முன்னாலே நாம் அறக்கட்டளை பற்றி முடிவெடுத்து ஒரு நபருக்கு 25,000 என்று நாம் அறிவித்து அதன் மூலமாக 7 பேர் சேர்ந்திருக்கிறார்கள். ஒருவர் திருநாவுக்கரசு பணமே கொடுத்து விட்டார். இன்னும் 1 மாதம் 25,000 ரூபாய் 7 பேருக்கு கொடுத்துருக்காங்க. இன்னும் 5 பேர் சேர்ந்தோட பரவாயில்ல, 1 மாதம் டைம். அந்த அப்படி கொடுக்கலன்னு சொன்னால் இந்த 7 பேரை வச்சு அறக்கட்டளை இருக்கலாம். ஏன்னா இன்டர்நெட் முக்கியமாக பிற்காலத்தில் தேவை அறக்கட்டளை, இந்த கட்டிடத்திற்கு ஆதாரம் தேவை அறக்கட்டளை என்பதை உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு சேர விரும்புவர்கள் தயவுசெய்து இந்த 1 மாதத்துக்குள் செலுத்தி 1 வாரம் அன்போடு கேட்டுக்கொண்டேன். இல்லை என்று சொன்னால் அந்த 7 பேரை வச்சு தான் அறக்கட்டளை ஆரம்பிச்சு உங்களுடைய அறிவுரை வேற என்ன சொல்லுங்க. அவ்வளோதான். இல்லை கண்கண்ணாடியும் 7 பேருக்கு அறுவை சிகிச்சை மாதம் முன்னின்று நடத்தி கொண்டிருக்கும் நம் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரிஷப்குமார் ஜெயின் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். இன்றைய தினம் ஸ்பான்சர் ஏற்று நடத்தியவர் நம்முடைய முன்னாள் சங்க தலைவர் B.R. ரவிச்சந்திரன் அவர்கள். அந்த முகாமிலே கலந்து கொண்டு உதவி புரிந்த முன்னாள் தலைவர் கௌதம் சந்த் ஜெயின் அவர்களுக்கும் முன்னாள் செயலாளர் ரமேஷ் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்தபடியாக மண்டல தலைவர் நாராயணன் அவர்களை வார்த்தை நமது சங்கத்தில் அத்தனை தலைவர்களும் எவ்வளோ சூழ்நிலைக்கு அந்த மாதிரி எல்லா தலைவருக்கும் ஒவ்வொரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் பாலகிருஷ்ணன் சார், கருவச்சன் ஜெயின், பிடிஜி அன்பவர்கள், ரிஷப்குமார் ஜெயின் வந்து சொல்கிறாங்க கன்சல் சொல்கிறார், கண்டிப்பாக பண்ணிட்டு வர்றாரு. என்னை இந்த சங்கத்தில் அறிமுகப்படுத்திய எனக்கு வேண்டும் B.R. ரவிச்சந்திரன், ஹரிகிருஷ்ணன் அவர்கள், விஜயராஜ், அசோக்குமார் ஜெயின், காஞ்சி முருகாதாஸ், கௌதம் சந்த் ஜெயின், பாலச்சந்திர சார், குருசாமி சார், விக்ரம் சிதானந்த் ஜெயின், கோபாலகிருஷ்ணன், விஸ்வநாதன், தாமோதரன், கருணாகரசன், டிஎம்எஃப் நெட்டாரசு அவர்கள், நண்பர் மா ரவி அவர்கள், நண்பர் சார், கோபாலகிருஷ்ணன், சி உதயகுமார், பத்மநாபன், சீனிவாசன், விஜயன் எல்லாருமே இந்த சங்கத்தில் பெருமை சேர்த்தவங்க. எல்லாருமே நான் முதல்ல வந்து 2வது வருகிறேன் பாலாஜபத்தில் சங்கத்தில் அட்டன் பண்ணிட்டு ஒவ்வொரு தலைவருமே வந்து ஒரு சிறப்பு படிக்கிறாங்க. ஒவ்வொரு தலைவருமே அவரோட அச்சீவ்மெண்ட் அதில் வந்து எந்த மாற்று கருத்துக்கே இல்லை. இந்த
எங்கள் சங்கம், அது மட்டுமல்லாமல் ஒரு தொன்மை நகர சங்கத்தை ஆரம்பித்த பல்லவ நகர அருணா சங்கம். ஆகவே எனக்கு தாய் சங்கமாகவும் இது திகழ்கிறது என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு பல்லவ நகர சங்கத்தை பற்றி பல்வேறு சிறப்புகளை நமது முன்னாள் ஆளுநர் பெருமையை அவர்கள் சொன்னார்கள். வாழ்த்துக்களை போது அத்தனை சிறப்பையும் நான் வழிமொழிவது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு சிறப்பிற்கும், அதாவது சிறப்பாக ஒரு கண் சிகிச்சை முகாமை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள், தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் வரலாறு காலத்தில் நமது உதயகுமார் அவர்கள் தலைவராக இருந்த காலகட்டத்தில் தொடங்கப்பட்ட அன்னதான திட்டம் மாவட்டம் முழுவதும் சிறப்பாக உங்களை முன்னுதாரணமாக கொண்டு பல்வேறு செல்வங்கள் தினசரி அன்னதானம் நடத்துவதற்கு வித்திட்டவர்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து அன்னதானத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். அது மட்டுமல்லாமல் மாவட்டத்தில் பெரிய 100 சங்கங்கள் இருந்தாலும் மாவட்ட சர்வதேச அரிமா சங்கத்தின் வழிகாட்டுதல்படி முறைப்படி எந்த மாதத்தில் எந்த நிகழ்வு நடத்த வேண்டும், மாதத்தில் எவ்வாறு கூட்டம் நடத்த வேண்டும், எவ்வாறு கூட்டம் நடத்த வேண்டும் என்பதை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் 10 சங்கங்கள், 100 சங்கங்களில் 10 சங்கங்களை சொல்லலாம். அந்த 10 சங்கங்களில் முதன்மையான சங்கம் நம் காஞ்சிபுரம் பல்லவ அரிமா சங்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பெருமிதத்திற்கு காரணமான முன்னாள் தலைவர்கள் அத்தனை பேரையும் மறைந்த சாசன தலைவர் டாக்டர் மனோகரன், மறைந்த தலைவர்கள் லைன் ஜானகிராமன், லைன் முத்து, லைன் அபுராஜி, லைன் உமாபதி, லைன் மோகன்தாஸ், லைன் ராஜேஷ்குமார் உள்ளிட்டவர்களை இந்த நேரத்தில் வணங்கி இருக்கும் தலைவர்களின் சிறப்பான முதன்மையில் உள்ள நமது வழக்கறிஞர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அரிமா சங்க வளர்ச்சியில் இந்த பல்லவ நகர அரிமா சங்கத்திற்கு பல்வேறு நிலைகளில் தொடர்புகள் உண்டு என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, ஏனென்றால் நான் என்னை தொன்மை நகர அரிமா சங்கத்தை ஆரம்பிக்கப்பட்ட சங்கமாக இருந்தாலும் பல்வேறு நான் வேட்பாளராக இந்த மாவட்டத்தில் வருகின்ற காலத்தில் பல்வேறு நிலைகளில் எனக்கு உறுதுணையாக இருக்கிறது இந்த பல்லவ நகர அரிமா சங்கம் என்பதை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய 36 ஆண்டு கால அரிமா சேவையில் எனக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அன்னதான புறம் என்பது அதை எனக்கு வழங்கிய நமது முன்னாள் நண்பர்களே அன்பு அவர்களுக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு அன்று முதல் இன்று முதல் தொடர்ந்து அன்னதான சேவை மாவட்டம் முழுவதும் செய்வதற்கு உறுதுணையாக வழிகாட்டியாக இருந்தவர் அன்புடன் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து பெரியவர் தேவச்சந்திரன் அவர்கள் பல்வேறு நிலைகளில் என்னுடைய நண்பர் வட்டாரத்திலும் வியாபார வட்டாரத்திலும் பல நிலைகளில் தொடர்புள்ளவர். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நண்பர் ரிஷத்குமாரையும் தொடர்ந்து கண் சிகிச்சை முகாமை பல்லவ நகர சங்கத்தின் சார்பாக நடத்துவதற்கு உறுதியாக உள்ளவர் நண்பர். அவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து நண்பர் எம்ஜிஆர் லைன் வி.ஆர். ரவிச்சந்திரன் அவர்கள் என்னுடன் ஒரு 15 நாட்கள் வெளிநாட்டு சுற்றுப்பயணத்தில் உடனிருந்து வந்தவர். 2005 நண்பர் வி.ஆர். ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நண்பர் ஹரிகிருஷ்ணன் இந்த வரவில்லைனாலும் இந்த கட்டிடம் கட்டத்துக்கு உறுதுணையாக இருந்தவர். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து விஜயராஜ், நானும் அவரும் சககாலத்தில் தலைவராக இருந்தவர்கள், குற்றாலத்தில் கூட்டம் நடத்தியவர்கள். ஆகவே நண்பர் விஜயராஜ் எந்த நேரத்தில் எனக்கு அரிமா இயக்கத்திற்கு எனக்கு உறுதுணையாக இருந்த நண்பர் விஜயராஜ் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நண்பர் அசோக்குமார் ஜெயின் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் துர்காதாஸ் உள்ளார், அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நண்பர் கௌதம் சந்த் ஜெயின் அவருடைய தந்தையார் எனக்கு நண்பர், வியாபார தொடர்புள்ளவர். அவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நண்பர் பாலசாமி அவர்கள்
நான் ஆளுநராக இருந்த காலத்தில் இந்த மாவட்டத்தின் முதல் ஆளுநர் என்ற பெருமையை இன்று வரை தொடர்வதற்கு காரணமாக இருந்து மாவட்ட அமைச்சர்களாக இருந்து மாவட்டத்தின் சிறப்பிற்கு வழிவகுத்தது மட்டுமல்லாமல் இன்று வரை மாவட்டத்தின் பல்வேறு ஆளுநர்களுக்கு துணையாக இருந்து மாவட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கனிமாவாக வளம் வந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நண்பர் குப்புசாமி அவர்கள், அவரும் என்னுடன் நீண்ட நாள் தொடர்புள்ளவர். என்னுடைய ஆளுநர் காலத்தில் நான் எம்ஜியை கேட்டபோது எல்சியை புதியெடுத்து எனக்கு உறுதியாக இருந்தவர். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நண்பர் கோகுலகிருஷ்ணன் அவர் வரவில்லை. அவரும் சிறப்பாக இந்த சங்கத்தில் பணியாற்றினார். நண்பர் விஸ்வநாதன் என்னுடைய ஆண்டு காலத்தில் ஆளுநர் பதவி காலத்தில் மண்டல தலைவராக சிறப்பாக செயல்பட்டவர். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அதே மாதிரி நண்பர் தாமோதரன் அவரும் சிறப்பாக இந்த சங்கத்தின் தலைவராக பொறுப்பேற்று செயல்பட்டார், சேவை பணியாற்றினார். அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு பெரியவர் தென்னாலிராமன் அவர்கள் பல்வேறு நிலைகளில் என்னுடைய நண்பர் கேபி மூலமாக தொடர்பு கொண்டு பல்வேறு அனிமா இயக்கத்தின் சேவைக்கு தன்னுடைய உதவியையும் துணையையும் பல்வேறு நிலைகளில் அவர் எங்களுக்கு அளித்துள்ளார். பெரியவர் தென்னாலிராமன் அவர்கள் இந்த உடல்நிலையை காரணம் காட்டாமல் தொடர்ந்து இந்த சங்க கூட்டங்களுக்கும் அது மட்டுமல்லாமல் மாவட்ட கூட்டங்களுக்கும் வருகை கொண்டுள்ளார். அவருடைய சேவை பணியை பாராட்டி வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நண்பர் மா ரவி அவர்கள், அவரும் தன்னுடைய தலைவர் பணிக்காலத்தில் சிறப்பாக செயல்பட்டவர். அவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நண்பர் வேலையன் அவர்கள் மண்டல தலைவர், சிறப்பாக தன்னுடைய தலைவர் பணிக்காலத்தில் சேவை பணிகளை செய்வது மட்டுமல்லாமல் இந்த ஆண்டு சிறப்பான மண்டல மாநாட்டை நடத்தி 9 மண்டல மாநாட்டிலும் மண்டல தலைவர்களும் சிறப்பாக முதல் இடத்தை பெற்றவர். தன்னுடைய மண்டல மாநாட்டை மட்டுமல்லாமல் மண்டலத்தில் ஒரு அதிக அளவு எம்ஜிஆர்களை அளித்தவர். அவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து ஆசிரியர் தங்கவேல் அவர்கள் ஆசிரியர் தன்னுடைய தலைவர் பணியாளத்தில் சிறப்பாக சேவை பணியாற்றியவர். அவருக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நண்பர் கோபாரத்னம் தலைவர் ஆர்சிசி ஸ்கூலில் சிறப்பாக தலைவர் பணியாற்றினார்.
பொன்விழா சொன்னார், வைர விழா, 100 விழா காண வேண்டும் என வாழ்த்தி அந்த அண்ணன் சொன்ன ட்ரஸ்ட்டும் விரைவில் இருந்தால் நான் 2 நாளுக்கு முன்னாடி நம்ம கோபாலத்திட்ட எங்கள் பாத்திர வியாபாரி சங்கத்துக்கு ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் கொடுத்தேன். ஒரே நாளில் நான் ஃபோன்லேயே பேசினேன். காலையில் ஒரு 12 மணிக்கு வசனாரு, 12 மணிக்கு யூஸ் பண்ணி டாக்குமெண்ட் கையில் கொடுத்துட்டேன். அதனால நீங்கள் அந்த விரைவில் பண்ணுங்க. அது பண்ணினா தான் நமக்கு ட்ரஸ்ட் மூலமாக இன்டர்நேஷனலில் படிச்சு வாங்குறதுக்கோ, எந்த ஒரு சர்வீஸ் திட்டத்துக்கும் மற்றவங்க வாங்குறதுக்கோ, எந்த இந்த பேங்க் வர சொல்றது எல்லாத்துக்கும் தேவை. அதனால கிட்டத்தட்ட ஒரு 70-75 உறுப்பினர்கள் இருக்கிறீங்க. மனம் வந்து ஒரு 25,000 கொடுத்து நீங்கள் பெருமளவில் ட்ரஸ்ட் சேர வேண்டும். அதோட ட்ரஸ்ட் சிறப்பாக சேவை பயணத்தில் சிறக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்கள் தெரிவித்து அத்தனை முன்னாள் தலைவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து இந்த வாய்ப்பை நல்கிய அன்பு அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. பாராட்டி திருப்பதி செய்த முன்னாள் மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கு பல கரங்களின் மூலம் நன்றி. சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள் அசோக் படத்தை நான் துர்காதாஸ் அவர்கள் வருவதை நான் வரவேற்கிறேன். முன்னாள் தலைவர் ஹரிகிருஷ்ணன் அவர்கள் வரவேற்கிறேன். இந்த ட்ரெஸ்ஸில் வந்து சம்பளம் சேர்க்கறத நான் போட அடைக்கிறேன். 1 மாதம் டைம் பார்த்துங்க. ரைட் அடுத்து சொல்ல மாட்டேன். தலைவர் பாராட்டு முதல்ல பாராட்டு பாலகிருஷ்ணன் தலைவர் படி ரொம்ப சிறப்பு தலைவர் ஓய்முருகன், செக்ரட்டரி பார்த்திபன், நடராஜன், இதில் 20 பேர் வந்து நம்மளுடைய அழைப்பின் மேலே தான் வந்துருக்காங்க. என்ன
ராமலிங்கம் அவர்களே, மா அன்பு அவர்களே, மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள டிசி ஜோன் சேர்மன் அனைவருக்கும் என்னுடைய முதல்வன் வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய தினம் நம்முடைய சங்கத்தில் முன்னாள் தலைவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் பாராட்டு விழா நடைபெறுகிறது. இந்த ஏப்ரல் மாதத்தில் திரு முருகன் அவர்கள் தலைமையில் முன்னாள் தலைவர்கள் 35 வருடத்தில் 35 தலைவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் ஏறக்குறைய 7 பேர் காலமாகிவிட்டார்கள். ஓரளவுக்கு 25 தலைவர்கள் இந்த நம்முடைய சங்கத்துக்கு வருகை புரிந்துள்ளார்கள். அது ஒரு பெரிய விஷயம். ஏனென்றால் ஒரு சிலர் தான் வரவில்லை. அத்தனை பேருக்கும் பல்வாநகர் அண்ணா சங்கத்தின் நிர்வாகிகள் முன்னாள் தலைவர்களை பாராட்டுவதற்கு முன்னாள் தலைவர்கள் சார்பாக அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த பல்வாநகர் அண்ணா சங்கம் ஒரு வைராக்கியத்துடன் துவக்கப்பட்டது. ஏதோ ஒரு போராட்டத்தின் காரணமாக துவக்கப்பட்ட சங்கம் இது. அதாவது திருச்சியிலிருந்து காஞ்சிபுரம் வர வகையிலேயே அதற்கு ஒரு முடிவு கட்டினோம். அதாவது ஓட்ஸ் சங்கத்தில் தான் இருந்தாலும் ஆனால் ஒரு மாவட்ட தலைவர் மாவட்ட ஆளுநர் தேர்தலுக்காக பிரிந்தோம். ஏனென்றால் ஒவ்வொருத்தருக்கு ஈகோ ப்ராப்ளம் வந்துவிட்டது. சில இடத்தில் அரசியலாக போகிறது. இது நம்மளுடைய சேவை சங்கம். ஆகவே சேவை மனதிற்கு கட்சியை அரசியலெல்லாம் பார்க்கக்கூடாது. ஆகவே அதனுடைய வைராக்கியத்தில் தான் டாக்டர் மனோகரன் அவர்கள் தலைமையில் உடனடியாக அவருடைய வீட்டிலேயே கூறி இந்த புதிய சங்கத்தை டாக்டர் நல்லநாயகம் அவர்கள் சிகிச்சையில் இருக்கும்போது நமக்கு ஸ்பான்சர் பண்ணி பல்லவநகர் ஐநா சங்கத்தை துவக்கி கொடுத்தார். அதிலிருந்து இன்று வரை 35 ஆண்டு காலமாக மாவட்டத்திலேயே ஒரு சிறந்த சங்கமாக விளங்கி வருகிறது. தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒவ்வொரு வருடம் கன்சியூஷன் நடத்தி கொண்டிருந்தேன். அதற்கப்புறம் நம்ம ரிசப்களை ஒப்படைத்து விட்டேன். என்னை விட பிரமாதமாக ஒவ்வொரு மாதமும் அவருக்கு துணையாக கௌதம் என்ற அசோக் இருவரும் இருந்து விட்டேன்னு நல்லபடியாக நடத்துகிறார்கள். அதே போலவே நம்முடைய சங்கத்தின் சார்பாக அன்னதானத்தை மரியாதைக்குரிய சீனிவாசன் அவர்கள் கொடுத்தினார்கள். அன்றிலிருந்து இன்று வரை தொடர்ந்து அந்த அன்னதானத்தை நடத்தி வருகிறார்கள். பெருமைக்குரிய மாவட்டத்திலேயே எந்த சங்கமும் செய்யாததை நம்முடைய பல்லவநகர் அருவா சங்கம் செய்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி வணக்கம். சாசன உறுப்பினர் பாலகிருஷ்ணன் அவர்களை வாக்குறுதி அப்பொழுது யோசிப்பது நீராக தலைவராக இருந்த காலங்கள் தான் அந்த பிரச்சனை ஏற்பட்டது. பிரச்சனையின் அடிப்படையிலே உருவாக்கப்பட்ட சங்கம் நம்முடைய சங்கம். ஆனால் மாவட்ட ரீதியாக எல்லா முன்னாள் மாவட்ட தலைவரும் சரி, தற்போது இருக்கிற மாவட்ட தலைவரும் இருந்தாலும் சரி, என்றால் ஒவ்வொரு உறுப்பினர்களும் அதன் சங்கத்துக்கு செல்ல வேண்டும் என்ற குடும்பத்தினுடைய அறிவை கேட்டு கொள்ளதாக ஒன்று வைத்தாங்க. அது ஒரு தனிப்பெருமையாக இருந்தது. ஆனால் காலகட்டத்திலே தற்போது அறிவில் உபதேசப்பட்டிருக்கும்போது சொன்னார்கள், தற்போது சங்கமானது முன்னாள் தலைவரை கொண்டுதான் அகிம்சை வழங்குகிறது. அதற்காக நான் ஏற்கனவே ஒரு கருத்து கொண்டிருக்கிறேன். புதிய அங்கத்தினர் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறேன். அவர்கள் எந்த துறையை சார்ந்திருக்கிறார்களோ அந்த துறையை பற்றி அவர்கள் பேசுகின்ற அழைப்பு அந்த வாய்ப்பு கொடுக்க போனால் நம்ம அவர்கள் வருகை கூடுதலாக இருக்கக்கூடிய கருத்து அது சரியாக இருந்தால் அதை தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளார்கள் என்பதே காரணம். இந்த முன்பு நாம் கடைபிடித்திருந்தோம். ஒவ்வொரு கூட்டத்திலும் சிறப்பு கூட்டத்தில் ஒரு உறுப்பினருக்கு தான் என்ன துறையை சார்ந்திருக்கிறாரோ அதை பற்றி பேச
சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். அதிலும் நம் சமூகம் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நிர்வாகத்தை பொறுத்தவரையே தலைவர் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். இறுதி அவர்கள் மொத்தத்தில் நிறையாக இருக்கலாம். சில நேரங்களில் அது விடாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அளவுக்கு செலவுகள் இருக்கிறது. ஒரு சமூகத்தில் நடத்திவிட வேண்டும். அவர்கள் இந்த அளவுக்கு இந்த விழாவை சிறப்பு சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கிறார்கள். சார்பாக ஏற்புரையின் சிறப்பாக ஆசிரியர் நரேஷன் சார் மற்றும் நாளில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைத்து குணாதவர்களுக்கும் சங்கத்தின் சார்பாக எனக்கு வயது வயதில் இருந்தாலும் சங்கத்தின் சார்பாக பாராட்டி வருகின்றேன். செல்வம் இதுவரை 700 மேற்பட்ட சேவைகள் செய்யப்பட்டிருக்கிறது. மாதவரும் பத்திரிகை சிறப்பாக சிறப்பாக செஞ்சுருக்காரு. தலைவர் பண்ணியிருக்காரு. அடுத்த மாதம் நானும் சகோதரர் பண்ணுவார் தெரிவிச்சுக்கிறேன். ஏற்கனவே புக் பண்ணியிருக்கேன். மே மாதம் போய் எங்கள் சாப்பாடு பண்ணுறோம். அடுத்தது அன்னதானத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வருஷம் இந்த அளவுக்கு போகிறதுக்கு முக்கியமான காரணம் வட்டார தலைவர்